வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல சர்ச்சைக்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு அடிப்படையான பொருள்ல அரசியல் உரையாடல் நிகழ்ந்துட்டே இருக்கும். அதான் தமிழ்நாடு. அந்த அரசியல் உரையாடலுக்குள்ள பல நேரம் சிக்கிக்கிறது நீயா நானாவா இருக்கு. அது தொடர்ந்து இந்த 2 மாதங்களும் நீயா நானா பல இடங்கள்ல பேசு பொருளா இருக்கு. அதுலயும் நீயா நானா கோபிநாத்தை பார்த்தாலே ஒரு சங்கி கும்பல் கொலை நடுங்கி போய் கிடக்கு. ஐயோ இந்த ஆளு எதையாவது கேட்டுருவாரே, கேட்டாருன்னா நமக்கு பதில் சொல்ல முடியாதே அப்படின்னு பயந்து நடுங்கி போய் தெரியுது ஒரு கூட்டம். அப்படி என்ன நடந்துச்சு இன்னைக்கு பேசு பொருளாகிறதுக்கு அப்படின்னா, சதா நாடார் அப்படின்னு ஒரு ஆளு போய் உட்கார்ந்து இருக்காரு. திரைப்படங்களை எப்படி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு உரையாடல். திரைப்படங்கள் சாதி வாரியா இருக்கு அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாரு சதா நாடாரு. அப்ப சாதி இல்லாம திரைப்படத்தை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் போட, இங்க இருக்கிற பசங்கெல்லாம் வச்சு செய்ய வேற லெவல் சம்பவமா ஆயிப்போச்சு. அதுலயும் அந்த சதா நாடாரை உட்கார வச்சு 4 கேள்வி கேட்டாரு. நாக்க புடிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அந்த பயலுக்கு. இவ்வளோ பெரிய சம்பவத்தை போற போக்குல நொட்டாங்கையில செஞ்சது கோபிநாத். அப்புறம் என்ன, இவரை விட சதா நாடாரை விட சம்பவத்துல கொதிச்சு போன ஒரு கூட்டம் இருக்குங்க, ஓம் தமிழர் கூட்டம். அவங்க தான் யூரின் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் யாரு, இவருக்கு பின்னாடி இருக்கிற சாதி எது, இவர் எந்த குலங்கோத்திரம் அப்படின்னு மூத்திர டெஸ்ட் எடுத்து இன்னைக்கு அந்த டெஸ்ட்ல வந்த ரிசல்ட் எல்லாம் வெளியிட்டு கதறிட்டு இருக்கு இந்த நாம் தமிழர் கும்பல். எனக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சோன்னு கூட மூளை வேலையே செய்யாத ஒரு கூட்டம் இருக்குன்னா அது ஓம் தமிழர் தான். சமூகம் குறித்தோ அரசியல் குறித்தோ சித்தாந்தம் குறித்தோ எந்த தெளிந்த பார்வை மற்றவர்கள் அவங்க தான். எனவே அவங்க சாதி வெறியர்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது பயங்கரம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அதிர்ச்சி ஆகக்கூடிய விஷயமும் அதில் இல்லை. என்ன நடந்திருக்கு, ஏற்கனவே ஒரு உரையாடல், ஒரு விவாதம் நீயா நானாவில் தலைப்பிட்டு அந்த விவாதமே ஒடுக்கப்பட்டது. ஏன்னா இப்பதான் ஜியோ காரவங்க வாங்கிட்டாங்கல்ல. ஜியோ வாங்கிட்டாங்கன்னா அதானி அம்பானி யாருக்கு சொந்தக்காரங்க? மோடியுடைய சொந்தக்காரங்க. மும்மொழி கொள்கை பற்றி பேசினா விட்டுருவார் அம்பானி, கதறிட மாட்டாரு. அப்ப மும்மொழி கொள்கை பற்றியே எடுத்த அந்த விவாதத்தை ஒளிபரப்பாம மூட்டி வச்சுட்டாங்க. அதை அப்படியே பெட்டிக்குள்ளேயே போட்டு வச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய தாக்கத்தை பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு. நாமெல்லாம் பேசணும், நானும் பேசியிருக்கிறேன். ஒரு உரையாடலுக்கு தகுதி இல்லாத, தயாராக இல்லாத எந்த இனமும் முன்னேறாது. பேசு, நல்லது கெட்டது உரையாடு, அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதுதான் அரசியலும் கூட. ஆனா நான் எதையுமே பேச விட மாட்டேன், நான் கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல யாரு பேசினாலும் போட்டு அடிப்பேன், கருத்து சுதந்திரம்ன்ற போர்வையில எந்த முற்போக்கு விஷயங்களையும் பேச விடாம பிற்போக்குத்தனங்களை கொண்டாடுவேன்னு ஒரு கூட்டம் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அதுல நாம் தமிழர் கும்பல் ஒண்ணு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பிருக்கிறாங்க. இந்த திரைப்படங்களை எல்லாம் எப்படி எடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு விவாதம். நல்லதுதான். ஒரு திரை அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு திரைத்துறை என்பதோ ஒரு திரைப்படம் என்பதோ மிக வலிமையான சாதனம். நீங்க 1000 மேடைகள்ல சுந்தரவள்ளி பேசுறத ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சியில ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம் திரைப்படம். அதனாலதான் அண்ணா சொன்னார், சென்சார் இல்லாமல் ஒரே ஒரு திரைப்படத்தை வெளியிட முடிந்தால் நான் திராவிட நாட்டை உருவாக்கி காட்டுவேன் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. வின்சென்ட் சர்ச்சில் இந்த கருவியெல்லாம் முன்னாடியே வந்தா இன்னும் உலகத்தவே நான் பிடிச்சிருப்பேனாரு. அப்ப திரைப்படம் சாதாரண இல்ல. சார்லி சாப்ளினுடைய அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது அதிகாரத்தை துச்சமா நொட்டாங்கையில் அடிக்கிறத பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கும். தமிழ்நாட்டுல வந்த ஜெய்பீம் படத்தை சீனாவில் இருக்கிற ஒரு இளைஞர்கள் கூட்டம் அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு கண்ணீரோடு அழுததை நம்ம பார்க்கிறோம். தமிழ் படத்தை கொண்டாடியதை நாம் பார்க்கிறோம். ஸோ சினிமா ஒரு வலிமையான ஆயுதம். அது மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து, எல்லாத்தையும் கடந்து நிற்கிற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை மிகச்சரியா பயன்படுத்தணும்னா சமூக மாற்றம் வரும். இதுக்கான ஒரு விவாதம் நடக்குதுங்க. ஒரு பக்கம் சாதி படங்கள்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற கொஞ்சம் சாதிய மனநிலையில் இருக்கிற, சாதி வெறி கொண்ட இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த பக்கம் முற்போக்கு பேசக்கூடிய, சமூக நீதி பேசக்கூடிய, வளர்ந்து வருகிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. எனக்கு என்ன இந்த ஷோல மகிழ்ச்சி அப்படின்னா, அங்க பேசின ஒரு சமூக நீதி பேசின இளைஞர்களும் ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடுடா அது, இது எங்க பிள்ளைகளை பாரியா என்ன அடி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை அந்த பேச்சு எனக்கு கொடுத்துச்சுங்க. நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். ஒரு பக்கம் சாதி வெறி கும்பல் கதறுது, பதில் சொல்ல தெரியல, பதில் சொல்ற அளவுக்கு அறிவும் இல்லை,
புரிதலும் இல்ல. இன்னொரு பக்கம் தெளிவா வச்சு அடிச்சு ஆடுற ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் பரிதாபமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்கு நெருக்கமா, மனசுக்கு மகிழ்ச்சியா, அப்பாடா நம்ம அடுத்த தலைமுறை தெளிவா இருக்குடா அப்படின்னு ஒரு நிம்மதி இருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்படி படம் எடுக்கலாம் அப்படின் போது இந்த சதா நாடார்னு ஒரு பையன் பேசுறாரு. அதுதான் பெரிய வைரலானது. எதுக்குங்க நீங்க படம் எடுக்கிறீங்க? சாதி படமா எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன சாதி படமா எடுத்து இது பண்ண போறீங்க? நல்ல படத்தை எடுங்க. ஆஸ்பத்திரி நல்லா இருக்கு, இந்த அரசியல்வாதிகள்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு படம் எடுங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதாவது என்னன்னா, பாரஞ்சித் போல, மாரி செல்வம் போல எதுக்கு சாதி படத்தை எடுக்கிறீங்கன்றதா உள்ள இருக்கிற அர்த்தம். நீங்க ஒரு இனம் காலம் பூரா அடிமையா கிடக்கும் போது அதுல இருந்து ஒரு இளைஞன் வெளியே வந்து, நான் இப்படி இருந்தேன், அடிமையா இருக்கிறேன், எனக்கு வலிக்குது, நான் இந்த வலியில இருந்து எப்போ விடுதலை அடைவேன் அப்படின்னு அவன் கையில இருக்கிற கலை என்கிற ஆயுதத்தை சரியா பயன்படுத்தி சொன்னா நமக்கு ஏன் வலிக்குது? நம்ம ஏன் கோவப்படுறோம்? நம்ம ஏன் அதை வந்து இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறோம்? ஏன்னா நம்ம மூளைக்குள்ள சாதி உட்கார்ந்துட்டு நம்மளை இயக்குது, சாதி பெருமை உட்கார்ந்துட்டு நம்மளை இயக்குது. சாதியினுடைய கொடுமையை, வலியை அனுபவிச்சவனுடைய ஒரு வலி, ஒரு அழுகை குரல், ஒரு எதிர்ப்பு குரல், ஒரு வெடிப்பு குரல் நமக்கு எரிச்சலை ஊட்டுதுன்னா நாம சாதி வெறியர்கள் என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்ம சாதி வெறியை எப்படி காட்டுறோம்? நான் யோகியங்க, நீங்களும் யோகியமா இருங்க அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றோம். இல்ல என்ன நடக்குதுன்னா, சாதி சண்டை எங்க நடக்குதுங்க அப்படின்னு கேட்கிறாப்புல இந்த சதா நாடாரு. அப்போ ஒரு பையன் சொல்றாப்ல, நீங்க எந்த ஊரு அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, நான் உடுமலைங்க. உடுமலையில நடக்காத சாதி பிரச்சனையாங்க? சங்கர் கௌசல்யா அப்புறம் கோகுல்ராஜ் கொலை வழக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு தம்பி கேட்கிறாப்ல. அசிங்கமா போச்சு. ஏங்க சைக்கிள் ஓட்ட முடியலங்க. ஒரு பையன் நல்லா மார்க் வாங்கினா அவனை அடிக்கிறான், கைய வெட்டுறான். ஒருத்தன் கபடி விளையாடுறான், கைய வெட்டுறான். ஏன் டூ வீலருங்க, புல்லட் ஓட்டியிருக்கான் ஒரு சின்ன பையன், அவனை கைய வெட்டுறானுங்க. நீ எல்லாம் புல்லட் ஓட்ட வந்துட்டியான்னு. வாட்ச் கட்டியிருக்கான், இது பீகார்ல நடந்தது. வாட்ச் கட்டினதுக்கு கையை ஒடிச்சிருக்கானுங்க. நீ வாட்ச் கட்டுற அளவுக்கு கட்டானு. பனியன் போட்டா அடிக்கிறான். இதே தமிழ்நாட்டுல திருச்சியில ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்ச ஒரு அம்மா, அந்த ஊராட்சிக்கு தலைவி, அந்த அம்மா தரையில உட்கார வச்சிருந்தானுங்க, சேர் கூட கொடுக்காம. அப்ப சாதி வரி இருக்குன்னா இருக்குதான், அதை சரி பண்ணணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த காலில் இருக்கிற கட்டிக்கு பட்டு துணி கட்டக்கூடாது. கட்டி இருக்கா? ஆமா இருக்கு, கிழிச்சு மருந்து போடு, கால் சுகமா இருக்கும். நீ பட்டு துணியில கட்ட பார்த்தேன்னா அது பொறையோடி போய் அழுகி போய் காலையே எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும். இப்ப இந்த கும்பல் அத்தான் சொல்லுது, நீ ஏன் அதை பேசுற, எதுக்கு பேசுற, எங்கேயோ ஒண்ணு நடக்குது அப்படின்றாங்க. எங்கேயோ ஒண்ணு நடக்கிறதுல எங்கேயும் நடக்குது. தமிழ்நாடு வேணுமென்றால் மற்ற மாநிலங்களோட கம்மியா நடக்கலாம், தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட குறைச்ச ரேஷியோல இருக்கலாம். ஆனால் அதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் மனுஷன் இல்லையா? தமிழ்நாட்டுல கொஞ்சமா நடக்குதுங்க, அதனால இன்னும் கொஞ்சம் கூட நடந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவன் இல்ல மனுஷன். இங்க கொஞ்சமா நடக்குது, இங்கேயும் நடக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றவன் தான் மனுஷன். அதைத்தான் நம்மளும் பேசுறோம். திரைப்படங்கள் இதை பேசினா 4 பேர் யோசிப்பாங்கல்ல. மாரி செல்வராஜுடைய முதல் படங்க, மாரி செல்வராஜுடைய முதல் படம் பரியேறும் பெருமாள். ஈரக்கொலையா இருக்கல, இந்த இடச்சாதி திமிரில் இருக்கிறவங்களாம் உழுக்கல அந்த படம். ஏங்க ஒரு கல்யாண வீட்டுல அந்த பண்ட பாத்திரம் பொருள் எல்லாம், சமையல் பொருள் எல்லாம் வச்சிருக்கிற அந்த அறைக்குள்ள ஒரு தலித் இளைஞனை மூத்திரம் பெய்வாங்க மூஞ்சியில. அவன் அவமானப்பட்டு கூணி குறுகி வெளியே கூட சொல்லாம அவன் போறதை பார்க்கும்போது கோலா இருந்து போச்சு. இவ்வளவு கேடு கட்டவங்களா நம்ம இருக்கமே அப்படின்னு பல இடைச்சாதிக்காரர்களும் மனநொந்து பேசுனது நான் கேட்டிருக்கேன். என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, இங்க என்னங்க படம், நம்ம இவ்வளவு கேவலமானவங்களா இருந்திருக்கோமேங்க அப்படின்னு என்கிட்ட பேசினவங்களை நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. நான் ஊருக்குள்ள போகும்போது நிறைய பேர் என்கிட்ட பேசி இருக்கிறாங்க. நான் மாரி செல்வராஜ் அவட்டே பேச வச்சிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு படம் ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியை உழுக்குது, பேச வைக்குது, அதை வந்து புரிய வைக்குது, அதை தட்டி எழுப்புது. இதுதானே ஒரு படம் செய்யணும். இதுல எங்கேயும் உங்களுக்கு வலிக்குது? இந்த சதா நாடாரு எங்கேயோ நடக்கிறதெல்லாம் நீங்க திரிச்சு விட்டு நீங்க வந்து எச்சா அதை ஃபிட்டா போட்டு, அதாவது எச்சா போட்டுனா எக்ஸ்ட்ரா எச்சாவா நீங்க பேசி வன்மத்தை கேக்குறீங்கன்ற. எப்படி எக்ஸ்ட்ராவா பேசுவாங்க? அது அவர் பேரு சதா நாடாராம். அவரு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நான் நாடார் என்று ஏன் தெரியுமா என் பேர் பின்னாடி வைத்துக் கொண்டேன், என் அடையாளத்தை காட்டுவதற்காக. நாங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? முதல்ல நாடார் வரலாறு உனக்கு தெரியுமா? நாடார் வரலாறு தெரியுமா? நாடாரை பார்த்தாலே தீட்டு என்று சனாதனிகள் ஒதுக்கி வைத்த வரலாறு தெரியுமா? சொல்லுங்க. நாடார் வீட்டு பெண்கள் மேல ஆடை அணியக்கூடாதுன்னு சொன்ன வரலாறு இந்த சனாதனிகள் வச்சிருந்தாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா?
நாடாரை பார்த்தாலே தீட்டுனா, பள்ளனையும் பறையனையும் தொட்டால் தீட்டு, நாடானை பார்த்தாலே தீட்டுனா. அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சிருக்கோம். இது சும்மா வரல. ஒரு இனத்தை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன கைப்படாம ஒரு பொருளை நீ வாங்கி பாருடா அப்படின்னு ஒரு இனம் அடிச்சு புரண்டு ஒலன்று அவமானப்பட்டு மேல எந்திரிச்சு வந்திருக்கு நாடார் இனம். நீ என்ன பெருசா நேத்து நேரம் பறந்துகிட்டு எந்த வரலாற்று அறிவும் இல்லாம எந்த புரிதலும் இல்லாம சும்மா சாதி பெருமை பேசிட்டு இருக்க. அங்க தாலியர்தான் சேர்ந்துன்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் தாலியர்தான்? தாலி நாடார்கள் கட்டக்கூடாதுன்னு இருந்துச்சு, நாடார் உட்பட 18 சாதிகள். அப்ப நான் தாலியை அறுத்து அந்த பிள்ளைய அடிச்சு கொண்டானுங்க. அதான் தாலியர்தான் சேர்ந்து இன்னைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. தாலி அறுத்தது மட்டும் இல்லைங்க, ஊருக்குள்ள மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் இந்த 18 சாதி இருக்குங்க, முக்குவர், தீயர், புலையர், சாணான், எல்லாருடைய வீட்டு குழந்தைகளையும் ஊருக்கு முக்குல உயிரோட குழியில இறக்கி கொண்டாங்கயா. பொம்பளை பிள்ளைகளை சட்டம் போட விடல. 35 வருஷம் ஒரு போராட்டத்தை நடத்தி சட்டம் போட்டிருக்காங்க நாடாரின பெண்கள். இந்த அடிப்படை வரலாறு தெரியாத ஒரு கூமுட்டை அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது அப்படி சாதி திமிரோட உடல் மொழி. அப்படி ஒண்ணு தெரியுமா, தமிழ்நாட்டுல முதல்ல ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியவர்கள் நாடார்கள். 5000 ரூபாய் வெள்ளக்காரன் காலத்துல ஃபைனு 1700களிலேயே 800களினுடைய தொடக்கத்திலே 5000 ரூபாய் ஃபைனு. அன்னைக்கு 5000 பல லட்சம் பல கோடி. ஆலய நுழைவு போராட்டத்தை தொடர்ந்து செஞ்சவர்கள் நாடார்கள். நீ என்னடா என்னை கோயிலுக்குள்ள விட மாட்டேன்ற, நானே எனக்கு கோயில் கட்டிக்கிறேன்டா அப்படின்னு கோயில் கட்டி மாரியம்மன் கோயிலையும் பத்ரகாளியம்மன் கோயிலையும் தானே கட்டிக்கிட்டவங்க. நீ என்னடா என்னை பணம் செய்யக்கூடாது, நானே எனக்கு ஒரு வங்கி ஆரம்பிக்கிறேன், மெர்கண்டைல் பேங்கை உருவாக்குனாங்க. நீ என்னடா என்னை இங்க உள்ள நுழையக்கூடாது, பாத்தா தீட்டுன்றது, பூங்காக்களை நானே எனக்கு உருவாக்குறேன். படிப்படியா ஒருத்தன் கைய பிடிச்சு தூக்கி நாடார் மகாஜன சங்கம் எளிய நாடார்களுக்கு லோன் கொடுப்பாங்க, வட்டி இல்லாத கடை. அதை வச்சு அவன் கடனை அடைச்சு 1 வருஷத்துல மேலேறி வந்து அந்த கடனை கொடுப்பான். அதை வச்சு இன்னொருத்தருக்கு வளர்த்து விடுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து மேல வந்தவங்க. இந்த எந்த அறிவும் இல்லாம பெருமை பேசி தெரியுது ஒரு பீஸ். அதுக்கு பேரு சொதா நாடார். என்ன அடையாளத்தை காட்டுகிறேன்னா அடுத்து ஒரு வீடியோ வேற போட்டுருக்கான் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். இந்த இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சு சரிங்களா, நீயா நானால அப்ப ஒரு தம்பி ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. நாடார்களுக்கும் பிரச்சனை இருக்குங்க, பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள் படிக்கிறதுலயும் பிரச்சனை இருக்கு. நீங்க உங்களுக்கான ஒரு படத்தை எடுங்க, அந்த பிரச்சனையை வெளியே சொல்லுங்க, அதுதானே நியாயம். ஆனா மற்றவர்களை சொல்லாதீங்கன்னு சொல்றது என்ன நியாயம்? நாங்க இது எவ்வளவு நேர்மையான கேள்வி. என்ன படம் எடுக்காத நீ ஏன் சொல்ற? நீ படம் எடு, உனக்கும் பிரச்சனை இருக்கு. உனக்கு 27% இடஒதுக்கீடு இல்லன்ட்டான். நீட் தேர்வை கொண்டு வந்ததே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டிருக்கிற பழங்குடி மக்களை எல்லாம் தெருவில் நிப்பாட்ட வைக்கதான், நம்மளை கல்வியேற்றவர்களை மட்டும்தான். அதை எது படையெடு. நீங்க எல்லாம் போய் சங்கிகளுக்குள்ள கூஜா தூக்குறீங்க, படத்தை எடுக்கிறவனையும் பார்த்து கேலி இல்ல பண்றீங்க. அது நியாயம் இல்லல்ல. அது இந்த நாடார் சதா நாடார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பயலுக்கு புரியல. இல்ல, எனக்கு பரிதாபமா இருக்கு, கோபம் கூட வரல, எதுவுமே தெரியல. அப்பதான் இடையில வர்றாரு இவரு, யாரு நீயான கோபிநாத் வராரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, காமராஜரை போல கக்கனை போல படம் எடுக்கணும்னு இந்த சதா நாடார் சொல்றாரு. பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நம்ம காமராஜரை பத்தி படம் எடுத்திருக்கோம். அதை வச்சு கேட்கிறாரு, காமராஜர் படத்தை எடுத்தவர் யார் தெரியுமா? 2 கேள்விதான் கேட்டாரு. காமராஜர் படத்தை எடுத்தவர் யாரு, இயக்குனர் யாரு தெரியல, பாலகிருஷ்ணன் ஒருத்தர் எடுத்திருக்காரு. சரிங்க, அதுல நடிச்சவர் யாரு? அதுல காமராஜரா நடிச்சவர் யாரு? ரிச்சர்டு மதுரம்னு ஒரு ஐயா நடிச்சிருக்காரு காமராஜரா. நான் என்ன கேட்கிறேன், இந்த படம்லாம் எடுத்தோன்னே நாடு திருந்திரும்னா நீ அந்த எடுத்தவன் வரை தெரியல. அதைத்தான் அவர் கேட்கிறாரு. அப்ப உட்காரு, அமைதியா இரு அப்படின்னு முடிச்சு விட்டாரா? இதுல அவருக்கு காண்டாயிருச்சு. சாதி பெருமை பின்னாடி போட்டுட்டு இருக்க எனக்கே இந்த நிலைமையா அப்படின்னு கொதிச்சு பின்னாடி ஒரு வீடியோ போட்டு நான் ஏன் நாடாரானேன்னு புலந்திருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த யூரின் டெஸ்ட் கும்பல் மூலமா இது எப்படி எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா, இந்த முற்போக்கு பேசுறவன்லாம் தெலுங்கையா, சாதி ஒடுக்கணும்னு பேசுறவன்லாம் தெலுங்கையா, சாதி வேண்டான்னு சொல்றவெல்லாம் தெலுங்குனையா, அமைச்சரா இருக்கிறவங்க பூரா தெலுங்குனியா. அப்ப தமிழ்நாட்டுக்காரே சாதி வெறியனாயா? நீ அப்படித்தானே சொல்ற யூரின் டெஸ்ட்ல. ஒருத்தன் சாதி வேணான்னு சொல்றான், அவனை தெலுங்குன்ற. ஒருத்தன் சாதி வெறியனா இருக்கான், அவனை தமிழன்ற. அப்ப அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன? தமிழன் ஜாதி வெறியன் தானே நீ சொல்ல வர. அதை எப்படி நான் ஒரு தமிழ்ச்சியை ஏத்துக்க முடியும்? ஒரு தமிழ் சமூகத்துல பிறந்தவளை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப எங்களை நீ சாதியற்றவர் அப்படின்னு நாங்க சொன்னோம்னா, சாதி மறுக்கிறவன் தமிழ் சமூகத்துல சாதியே கிடையாது நாங்க சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? என்ன யூரின் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு சுந்தரவழி தெலுங்குச்சின்ற என்ன? இந்த அயோக்கியத்தனத்தை கண்டிக்க வேண்டி இருக்கு தோழர்களே. சாதி வெறியால் ஜெயிச்ச ஒரு மனுஷனை நீங்க காட்டுங்க,
சாதி வெறியால் தோத்து போன இனத்தை என்னால காட்ட முடியும். ஆனால் சாதி மறுப்பால் 52 வருஷம் ஆச்சு செத்து, இன்னமும் எதிரிகளுக்கு கொலநடுக்கம் வருதுன்னா சாதி எதிர்த்த பெரியாரால் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதி எதிர்த்தவன், சாதியை அழிச்சவன், சாதியை காலி பண்ணணும்னு நினைச்சவன், மக்களை மனுஷனா நினைச்சவன், அவன் தான் காலம் கடந்து நிற்பான். மற்ற பயெல்லாம் அடையாளம் தெரியாமல் போயிட்டே இருப்பான். சரிங்களா? அதனால தம்பி சதா நாடாருக்கு ஒரே ஒரு அட்வைஸு, கொஞ்சம் படி, உரையாடு, தெளிவட, சாதியால் எப்படி நம் இனம் ஒடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா இப்படித்தான் தெருவில் அடி வாங்க வேண்டியிருக்கும்.